முன்னாடி அதாவது ஆப்ஜெக்டை எந்தெந்த இடத்துல வச்சா இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும், அதோட சைஸ் எப்படி இருக்கும், நேச்சர் ஆஃப் இமேஜ் எப்படி இருக்கும், ரியலாக இன்வெர்ட்டராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்து சைன் கன்வென்ஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். சைன் கன்வென்ஷன் ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம இந்த சைன் கன்வென்ஷன் அப்படிங்கிறத எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிற இமேஜஸை ஃபார்ம் பண்ணுறது. நெகட்டிவ் இமேஜ் அப்படின்னா என்ன, பாசிட்டிவ் இமேஜ் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நெகட்டிவ் சைனை நோட் பண்ணோம்னா கான்கேவ் மிரரில் ஃபார்ம் ஆகிற இமேஜஸ் வந்து நெகட்டிவ் சைன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அங்கே கொடுத்துருக்குற லைனுக்கு கீழே இன்வெர்ட்டடாக ஹைட்டு டவுன்வேர்டு இமேஜ் ஃபார்ம்டு பை டவுன்வேர்டு அப்படின்னா அது நெகட்டிவ் இமேஜு. அங்கே நம்ம நெகட்டிவ் சைனை நோட் பண்ணணும். அதுவே அப்வேர்டு இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை பாசிட்டிவாக நோட் பண்ணணும். மேக்ஸிமம் பாசிட்டிவ் இமேஜஸ்னால் ரியல் இமேஜஸ்ஸு, நெகட்டிவ் இமேஜஸ்னால் வெர்ச்சுவல் மாயபிம்பங்கள். இப்போ மேலே நேரான பிம்பமாக இருக்கிறதெல்லாம் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். தலைகீழாக இருக்கிறதெல்லாம் நம்ம நெகட்டிவ் சைன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சைன் கன்வென்ஷனில் அதுக்கான சில ரூல்ஸஸ்லாம் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு ஆன் த லெஃப்ட் சைடு ஆஃப் த மிரர். எப்போவுமே ஆப்ஜெக்டை மிரரோட லெஃப்ட் சைடில் தான் வைக்கணும். நெக்ஸ்ட்டு ஆல் டிஸ்டன்ஸ் ஆர் மெஷர்டு ஃப்ரம் த போல் ஆஃப் த மிரர். நம்ம யூ அதாவது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்னால் யூ, இமேஜ் டிஸ்டன்ஸ்னால் வி. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்னால் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் த போல். அதே மாதிரி நம்ம கண்ணாடியோட மையப்பகுதியிலிருந்து தான் நம்ம டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுவோம். அதே மாதிரி இமேஜ் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணாலும் சென்டர் ஆஃப் த மிரர் போல்லிருந்து சென்டர் ஆஃப் த இமேஜ் வரைக்கும் இருக்கிற அதை தான் ஆப்ஜெக்ட் அதாவது இமேஜ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு போலை நம்ம மையப்புள்ளியாக வச்சுக்கிறோம். டிஸ்டன்ஸ் மெஷர்டு இன் த டைரக்ஷன் ஆஃப் இண்டிகேட்ஸ் light are taken as positive and those measured in the opposite direction are taken as negative. அதாவது இன்சிடென்ட் லைட்டு என்டர் ஆகிற அந்த டைரக்ஷனை நம்ம பாசிட்டிவ்னு சொல்கிறோம். மிரரில் பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகிற ஆப்போசிட் டைரக்ஷனை நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆல் டிஸ்டன்ஸ் மெஷர்டு perpendicular to the above principal axis are considered to be positive. அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற எல்லா டிஸ்டன்ஸையும் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அதே பெர்பெண்டிகுலர் பிலோ த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆல் டிஸ்டன்ஸ் மெஷர்ட் பெர்பெண்டிகுலர் பிலோ த பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னா அதை நெகட்டிவ் சைன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுபடி சைன் கன்வென்ஷன் மரபீட்டு குறியீடுகள் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை எப்போவுமே அதாவது மிரருக்கு முன்னாடி தான் லெஃப்ட் சைடில் தான் வைக்கணும். அதே மாதிரி டிஸ்டன்ஸை போலில் இருந்து தான் நம்ம மெஷர் பண்ணணும். ஃப்ரம் த போல் ஆஃப் த மிரர் போலில் இருந்து தான் நம்ம மெஷர் பண்ணணும். அடுத்தது இன்சிடென்ட் லைட்டு பாஸ் ஆகிறத பாசிட்டிவ் டைரக்ஷனும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிற டைரக்ஷன் ஆப்போசிட்டில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் எபவ் பிரின்சிபல் ஆக்சிஸ்லேருந்து மேல் நோக்கி இருந்தால் அதை பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே பெர்பெண்டிகுலர் பிலோ கீழ் நோக்கி பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழ் நோக்கி இருந்தால் அதை நெகட்டிவ் அப்படின்னு நம்ம குறியீடுகளில் குறிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது
மிரர் ஈக்குவேஷன். இப்போ ஒரு மிரர் இருக்குது அப்படின்னா இப்போ அதில் இமேஜஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அதெல்லாம் பார்த்தோம். அடுத்து நம்ம அந்த மிரர் ஈக்குவேஷன் இப்போ யூனா என்ன, வினா என்ன, எஃப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சொன்னோம், யூனா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், வினா இமேஜ் டிஸ்டன்ஸ், அண்டு எஃப் அப்படின்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர். அதை தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு மிரரை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அதில் இமேஜை ஃபார்ம் பண்ண சொல்லி அதோட ஃபோக்கல் லென்த் என்னன்னு கேட்கலாம், அல்லது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கேட்கலாம், அல்லது இமேஜ் டிஸ்டன்ஸை நம்ம கேட்கலாம். இதில் எது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னாலும் இந்த மிரர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். 1/f ஈக்குவல் டு 1/u ப்ளஸ் 1/v அப்படின்ட்டு நம்ம இந்த மிரர் ஃபார்முலாவை சொல்கிறோம். இதில் 1/f அதாவது எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கிவன் ஸ்பெரிக்கல் மிரர், அதே யூனா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், வினா இமேஜ் டிஸ்டன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லீனியர் மேக்னிஃபிகேஷன், நேரியல் உருப்பெருக்கம். மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, நார்மலாக இருக்கிற ஆப்ஜெக்டோட உருவத்தை பல மடங்கு பெரிதாக்கி காமிக்கிறது தான் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதை எம் அப்படிங்கிற லெட்டரில் நோட் பண்ணலாம். மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ்டு பை எ ஸ்பெரிக்கல் மிரர் give how many times the image of an object magnified with respect to object size. அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட பொருளோட சைஸ்லேருந்து எத்தனை மடங்கு பெரிதாக்கி காமிக்கிறோம் அப்படிங்கிறது தான் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் கேன் பி டிஃபைன்ட் as the ratio of the image to the ratio of the, அதாவது height of the image to the height of the ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே மேக்னிஃபிகேஷனுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, த ரேஷியோ ஆஃப் த ஹைட் ஆஃப் த இமேஜ் டு தி ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இங்கே மேக்னிஃபிகேஷனை எம் அப்படிங்கிற லெட்டரில் நோட் பண்ணுறோம். ஹைட் ஆஃப் த இமேஜ் அப்படிங்கிறத ஹெச்ஐ அப்படின்னு சொல்கிறோம். ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்டை ஹெச்ஓ, ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்டை ஹெச்ஓ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த உருப்பெருக்கம் அப்படிங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னா, பிம்பத்தின் தொலைவு மற்றும் பொருளின் தொலைவின் நேர்த்தகவல் இருக்கும். பிம்பத்தின் தொலைவு மற்றும், அதாவது பிம்பத்தோட அளவு சைஸுக்கும் பொருளோட சைஸுக்கும் இடையே உள்ள தகவு, அதை தான் நம்ம மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் த மேக்னிஃபிகேஷன் கேன் பி ரிலேட்டட் டு த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u அண்ட் த இமேஜ் டிஸ்டன்ஸ் v. நம்ம இதில் ஹெச்ஐ அப்படிங்கிறத வின்னு வச்சுக்கலாம், ஹெச்ஓ அப்படிங்கிறத யூன்னு வச்சுக்கிட்டோம்னா m ஈக்குவல் டு v/u அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ரெண்டையும் நம்ம m ஈக்குவல் டு h1/h0 அல்லது ஹெச்ஓ, ஏன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அதை ஹெச்ஓ அப்படின்னு சொல்கிறோம், இஸ் ஈக்குவல் டு -v/u அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இங்கே மைனஸை கான்கேவ் மிரர் அப்படின்னா நம்ம நெகட்டிவ் சைனை ஆட் பண்ணிக்கணும். கான்கேவ் அப்படின்னா UVF எல்லாத்துக்குமே நெகட்டிவ் சைனை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a negative sign in the value of magnification indicate that image is real. A positive sign in the value magnification indicate the image is virtual. இப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்கிற நெகட்டிவ் சைனு மாய பிம்பத்தை குறிக்கிறதுனால நம்ம நெகட்டிவ் சைனை நோட் பண்ணிக்கிறோம். அடுத்து ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் 1, ஃபைண்ட் த சைஸ், நேச்சர் அண்டு பொசிஷன் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்டு when an object of size 1 cm is placed at a distance of 15 cm from a concave mirror of focal length 10 cm.
இப்போ நமக்கு இங்கே என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு கிவன் என்னன்னு பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u வந்து 15 சென்டிமீட்டர், அதாவது மிரருக்கு லெஃப்ட் அப்படிங்கிறதுனால நம்ம கான்கேவ் மிரர் அப்படிங்கிறதுனால மைனஸ் சைனை போட்டுக்கிறோம். கான்கேவ் மிரருங்கிறதுனால மைனஸ் சைனை போட்டுக்கிறோம். அடுத்தது இமேஜ் டிஸ்டன்ஸ் v நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபோக்கல் லென்த்து கொடுத்துருக்காங்க -10 சென்டிமீட்டர். கான்கேவ் மிரருங்கிறதுனால நம்ம ஆல்ரெடி சொன்னோம், கான்கேவ் மிரர்னா UVF, இது எந்த வேல்யூக்கு கொடுத்தாலும் நம்ம நெகட்டிவ் சைனாக எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ மிரர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்கன்னா 1/f, அதாவது கான்கேவாக இருந்தாலும் சரி கான்வெக்ஸாக இருந்தாலும் சரி மிரருக்கு ஒரே ஃபார்முலா தான், 1/v + 1/u = 1/f. இப்போ அதுக்கான வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ 1/v அப்படிங்கிறது நமக்கு, அதாவது vங்கிறது தெரியாது, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது கண்டுபிடிக்கிற வேல்யூ v தான். அதனால் 1/v ப்ளஸ் மைனஸ், அதாவது 1/v + 1/-15, தட் இஸ் ஈக்குவல் டு 1/-10 அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்து நீங்கள் பொதுமான ஒரு எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, 15, அது ரெண்டுக்கும் நம்ம 30 அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு -3 + 2/30 அப்படின்னு கிடைக்கும். -3 + 2ல் -1/30. அப்போ இமேஜ் டிஸ்டன்ஸுங்க v = -30 சென்டிமீட்டர். The negative sign indicate left side of the mirror. Image is on the left side of the mirror. Image வந்து மிரரோட லெஃப்ட் சைடில் ஃபார்ம் ஆனதுனால நமக்கு நெகட்டிவ் சைனில் நோட் பண்ணுறோம். The position of the image is 30 சென்டிமீட்டர். பொசிஷன் எங்கே இருக்குது, இமேஜோட பொசிஷன் பார்த்திங்கன்னா போல்லேருந்து 30 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸு. Since the image is in front of the mirror, it is real and inverted. இது ரியலாக இருக்கும், இன்வெர்டட் தலைகீழானதாக இருக்கும். Find the size of the image when we calculate the magnification. இப்போ நம்ம நேச்சர் ஆஃப் த இமேஜ் எல்லாம் பார்த்துட்டோம், பொசிஷன் பார்த்துட்டோம். அடுத்து இமேஜோட சைஸு என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா நம்ம அதோட உருப்பெருக்கிறதுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அப்போ உருப்பெருக்கிறதுக்கான ஃபார்முலா மேக்னிஃபிகேஷன் m = கான்கேவ் அப்படிங்கிறதுனால -v/u அப்படின்ட்டு நம்ம நோட் பண்ணுறோம். ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலாவிலே -v/u அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கான்கேவ்ங்கிறதுனால -30 -15 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு -2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 30யும் 15யும் கேன்சல் பண்ணிங்களா உங்களுக்கு -2 அப்படின்னு கிடைக்கும். அதுதான் மேக்னிஃபிகேஷன் சைஸு. அதை நம்ம ஹைட் ஆஃப் த இமேஜ் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா m = h2/h1. ஏன் அப்படின்னா நமக்கு சைஸு h வந்து 1 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம எம்மோட வேல்யூவை அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ -m வந்து -2, h2 தெரியாது, h1 அப்படிங்கிற 1 சென்டிமீட்டர். அப்போ h2 = 2 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு நமக்கு கிடச்சிருக்கு. The height of the image is 2 centimeter. The negative sign shows that the image formed below the principal axis. The negative sign எதை நோட் பண்ணுது அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழே இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால நெகட்டிவ் சைனை நோட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ராப்ளமில் ஃபோக்கல் லென்த்து கொடுத்துருந்தாங்க, h1 கொடுத்துருந்தாங்க. அடுத்தது ஆப்ஜெக்ட், அதாவது டிஸ்டன்ஸ் 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு மிரர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி v கண்டுபிடிக்கிறோம், இமேஜ் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறோம். அந்த இமேஜ் டிஸ்டன்ஸில் நெகட்டிவ் சைன் வர்றதுனால அதோட பொசிஷன் எங்கே இருக்குது, அது நேச்சர் ஆஃப் பொசிஷன் வந்து 30 சென்டிமீட்டர். நேச்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது
லெஃப்டில் இருக்கா ரைட்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அதோட சைஸு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறப்ப நமக்கு மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கொடுத்த ஹைட் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி 2 சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது ப்ராப்ளம் 2 பார்க்கலாம். An object 2 cm height is placed at a distance of 16 cm from a concave mirror which produces a real image 3 cm height. Find the position of the image. இப்போ நமக்கு இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செகண்ட் சம்மில் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் h1 கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அப்படின்னா 2 சென்டிமீட்டர். h1 ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். ஹைட் ஆஃப் த ரியல் இமேஜ் h2 கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அப்படின்னா -3 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதை வச்சு மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கலாம். அதோட உருப்பெருக்கம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ m ஈக்குவல் டு h2 பை h1. இப்போ -3/2 தட் இஸ் -1.5. இதுதான் மேக்னிஃபிகேஷன். இப்போ நம்ம இதை வந்து m ஈக்குவல் டு -v/u அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u வந்து உங்களுக்கு 16 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ m கண்டுபிடிச்சிட்டோம் 1.5ன்னு, u வந்து -16 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியும். அப்போ நம்ம v-யை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ v ஈக்குவல் டு 16 இன்ட்டு -1.5 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு v வந்து -24 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். The position of the image is 24 centimeter in front of the mirror. மிரருக்கு முன்னாடி 24 சென்டிமீட்டர் தூரத்தில் இமேஜ் இருக்குது. The negative sign indicate that image on the left side of the mirror. இமேஜ் வந்து மிரரோட லெஃப்ட் சைடில் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால நெகட்டிவ் சைனை நோட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லெசனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இமேஜ் ஃபார்மேஷன் பை கர்வ்டு மிரர்ஸ் பார்த்தோம். அதில் பர்டிகுலராக கான்கேவ் மிரரில் 6 பொசிஷன்ஸில் எப்படி இமேஜஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு ஒரு 6 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அது அதாவது அப்சர்வேஷன் நோட்டில் அந்த பொசிஷன் எந்த இடத்துல ஆப்ஜெக்டை வைக்கிறோம், எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அந்த நேச்சர் ஆஃப் த இமேஜ், சைஸ் ஆஃப் த இமேஜ் அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அந்த டேபிளேஷன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நோட்டில் 6 டயக்ராமே நீட்டாக ட்ரா பண்ணுங்கள். பென்சிலை நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு நீட்டாக ட்ரா பண்ணி அந்த பொசிஷனை நோட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் ப்ராப்ளம் 1 அண்டு ப்ராப்ளம் 2 இது ரெண்டையும் உங்கள் சம் நோட்டில் பேஜில் கண்டினியூ பண்ணுங்கள். அதாவது இன்னைய டேட்டில் இந்த சம்மை ரைட் பண்ணிவிட்டு சம்மை போடுங்க. போட்டால் தான் உங்களுக்கு டவுட் வரும். என்னால் டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த மிரர் ஃபார்முலா, மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸு. இதெல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படிக்கிறப்பே நீட்டாக அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு படிங்க. ஒவ்வொரு நாள் நடக்கிற கிளாஸும் நீங்கள் அப்சர்வேஷன் நோட்டில் நோட் பண்ணியிருக்கணும். தேங்க்யூ டு ஆல்.